அப்படின்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்க ஓட்டளிக்கும். வந்து முன்ன மாதிரி இல்ல. இப்ப நிறைய மக்கள் வந்துட்டு நிறைய சிந்திக்கிறாங்க, நிறைய யோசிக்கிறாங்க. ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு தான் 2000 அதுக்கப்புறம் வர வர அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்யாம தான் இருக்கு. மருத்துவமனை ஒண்ணுதான் இருக்கு செய்யூர். அதுலயும் பாத்தீங்கன்னா அது மருத்துவமனையா அப்படின்னு கேட்டா அந்த ஊர் வணக்கம். அரசியல் களம் 2026 மிக பரபரப்பாக பேசக்கூடிய இந்த தேர்தல் களம் 2026 எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே பயங்கர எதிர்பார்ப்போட இருக்காங்க. தமிழ்நாட்டின் தேர்தல் களம் யார் ஆட்சி அமைக்க போகுது என்ற ஒரு காலத்தில் தான் இருக்கும். இப்போது நம்ம செய்யூர் தொகுதியில் தான் இருக்கும். செய்யூர் தொகுதியுடைய வேட்பாளரோட தான் இப்போ நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். செய்யூர் தொகுதியை சொல்லப்போனால் கிட்டத்தட்ட போன முறையாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக ராஜேஷ் என்ற களத்தில் இறங்கினார். இந்த நாம் தமிழருடைய வேட்பாளர் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை இழக்க வச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மையாக இந்த செய்யூர் தொகுதியில் பெரும்பான்மையான ஒரு வாக்கு வாங்கினாங்க. ஸோ அதை தொடர்ந்து 2வது முறையாக நாம் தமிழர் கட்சி களத்தில் அங்கே இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தேர்தல் அந்த தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த செய்யூர் தொகுதியில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நம்மளுடைய வேட்பாளர் தான் பேச போகிறோம். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்குங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிவிச்சாச்சு. இன்னைக்கு எல்லா அரசியல் களமும் மிக பரபரப்பாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்ல போனீங்கன்னா முதல்ல இருந்தே நீங்கள் கிட்டத்தட்ட தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேட்பாளர்களை போட்டீங்க. கிட்டத்தட்ட சரிக்கு சமம், பெண்களுக்கு ஈக்குவலாக போட்டு எல்லா தொகுதியும் போட்டு அறிவிச்சாச்சு. இப்போ களப்பணியில் எல்லாமே இறங்கிட்டு இருக்கேன். நானும் நிறைய உங்களுடைய சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கேன். தினந்தோறுமே கம்பல்சரி வாக்கு சேகரிப்பில் இருக்கீங்க. விஷயம் நீங்கள் கம்பல்சரி இந்த ஏரியாவில் வந்து வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். என்னோட முதல் கேள்வியை நான் தொடங்குறேன். நாம் தமிழர் கட்சி தமிழகத்துல எதுக்கு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு உணவு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்க ஓட்டு அளிக்கணும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம செய்யூர் தொகுதி விவசாயம், மீனமும், பனை தொழில், இது 3 நம்பிதான் இருக்கு. இதான் நம்மளோட பொருளாதாரமே. அதுதான் விவசாயம் வேணும் அப்படின்னாலே நீங்க நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடணும். ஏன்னா ஊருக்கு ஒரு குவாரி இருக்கு. குவாரி இருந்தா கண்டிப்பா நீர் இருக்காது. நீர் இல்லைன்னா எப்படி விவசாயம் பண்ண முடியும்? விவசாயம் வேணும்னாலே நீங்க நாம் தமிழர் கட்சி தான் ஓட்டு போடணும். கண்டிப்பா மேடம். இப்போ செய்யூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மேடம், திமுக அதிமுக மிகப்பெரிய பலம் வாய்ந்த 2 கட்சிங்க இருக்கு. இந்த 2 கட்சிக்கு மத்தியில நாம் தமிழர் கட்சியால நீங்க ஷைன் ஆக முடியும். அதாவது இங்க வந்து உங்களால வந்து அதிகப்படியான வாக்குகள் பெற முடியும். கண்டிப்பா பெற முடியும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா மக்கள் வந்து முன்ன மாதிரி இல்ல. இப்ப நிறைய மக்கள் வந்துட்டு நிறைய சிந்திக்கிறாங்க, நிறைய யோசிக்கிறாங்க. பசங்க இப்ப வந்துட்டு 18 வயசுக்கு மேல இப்ப புது ஓட்டர்ஸ் வராங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நிறைய படிக்கிறாங்க, நிறைய பேர் கொஞ்சம் வெளியே போறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. சோ முன்ன மாதிரி என்னோட கை வந்துட்டு இதுக்கு போகாது அதுக்கு போகாதுன்னு சொல்ற மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க. இப்ப யோசிச்சு சிந்திச்சு வாக்களிக்கிற மக்கள் தான் இருக்காங்க. நம்ம போய் எடுத்து சொன்னோம்னா கண்டிப்பா மாற்றம் நடக்கும். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு ஒரு அந்தஸ்து வாங்கியிருக்கீங்க. நம்ம கட்சி அந்தஸ்து வந்து ஒரு 8% பெரிய விஷயம் தான். தனிச்சு இவ்வளவு பெரிய வளர்ச்சின்றது சாதாரண விஷயம் இல்லை. அது சாத்தியமாட்டு. ஆனா சாதிச்சு காட்டிருக்கீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணம் கொடுத்தாதான் வாக்கு, அதே போல பாத்தீங்கன்னா சாதி ரீதியாக எங்க கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். இன்னைக்கு கூட்டணி எந்த அளவுக்கு பெரிய பெரிய கூட்டணி அமைதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா திமுக 25 கட்சிகள் கூட்டணி, அதிமுக கூட ஒரு 17 கட்சி கூட்டணி, இந்த மாதிரி ஒரு கூட்டணி காமிச்சு எங்ககிட்ட இவ்வளவு பலம் இருக்கு, நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட இந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சி துவங்கல் நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே தனிச்சே இருக்கீங்க. இதனால எப்படி வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதிகரிச்சிருக்கு. நீங்களே பாத்திருக்கீங்க. ஒவ்வொரு 2016ல 1% ஓட்டு தான். 2000 அதுக்கப்புறம் வர வர அடுத்த நிலையில நம்ம கண்டிப்பா இப்ப 8.2% ஓட்டு எடுத்து நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கோம். அந்த நம்பிக்கையில தான் நம்ம செயல்படுறோம். கண்டிப்பா மாற்றம் நடக்கும். நிச்சயம் மேடம். இப்போ ஒரு வேட்பாளரா அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, செய்யூர் தொகுதியில ஏதாவது விஷயங்களா மாத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களோட தேவை என்னவா இருக்கு செய்யூர் தொகுதியில? உங்களுடைய செய்யூர் தொகுதியில பாத்தீங்கன்னா அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்யாம தான் இருக்கு. நம்ம நடந்து வரோம், பாதை, ரோடு, அது பாத்தீங்கன்னா அதுவே இல்லாம நிறைய ஊர்கள் இருக்கு, நிறைய தெருக்கள் இருக்கு. குடிநீர் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரா வருதா அப்படின்றது டவுட் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மருத்துவம். இங்க மருத்துவமனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மருத்துவமனை ஒரு மருத்துவமனை தான். மத்ததெல்லாம் வந்துட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் தான். மருத்துவமனை ஒண்ணுதான் இருக்கு செய்யூர். அதுலயும் பாத்தீங்கன்னா அது மருத்துவமனையா அப்படின்னு கேட்டா அந்த ஊர் மக்களை போய் கேளுங்க, அது மருத்துவமனையா இல்லையான்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் போனாலுமே
அவங்க அங்க இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு உடனே நான் செங்கல்பட்டுக்கு தான் ஏத்துறாங்க. கண்டிப்பா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும் செங்கல்பட்டு போறதுக்கு. அதுக்குள்ள அந்த தாய்க்கும் சேய்க்கும் ஏதாவது ஆகுமா? கடந்து போறாங்க. ஆமா, கடந்து போற மாதிரி தான் இருக்கு. இப்போ நீங்க செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனீங்கன்னா ம். முதல்ல செய்யூர் தொகுதிக்கு அடிப்படையா ஒரு விஷயத்த பண்ணணும், இல்ல முதல்ல வந்தா நான் இதுதான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை செய்வீங்க? கண்டிப்பா மருத்துவம் இலவசம்னு சொல்லியிருக்கோம் நம்ம கட்சியில. கண்டிப்பா. தரமான மருத்துவம் இப்பவும் மருத்துவம் இலவசமா அங்கங்க கிடைக்குதுதான். தரமான மருத்துவம் முதல்வருக்கு என்ன மருத்துவமோ அதே மருத்துவம் நம்ம கடைக்கோடியில இருக்க கடைக்கோடி மனுஷனுக்கும் இருக்கவங்களுக்கும் போய் சேரணும். கிடைப்போ சேரணும்ன்றதுதான் கண்டிப்பா, நம்மளோட கொள்கை. கண்டிப்பா. கண்டிப்பா சேரும். இப்ப இங்க ஒரு மருத்துவமனை இருக்கு, அதையே நம்ம தரம் வாய்ந்த மருத்துவமனையா எல்லா சிகிச்சை எல்லா தொழில்நுட்பமும் கிடைக்கிற மருத்துவமனையா மாத்துவோம் ஃபர்ஸ்ட். அதாவது எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அதாவது ஆமா, இங்க மாவட்டத்துடைய இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னென்னலாம் கிடைக்குமோ அது அதுவும் இந்த தொகுதிக்குள்ளேயே கிடைக்கும். கிடைக்கும். இங்கிருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆமா இங்கிருந்து போறதுக்குள்ள ஏன்னா நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. அதெல்லாம் போறதுக்குள்ள இங்கேயே எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு ஆமா பண்ணுவோம். பண்ணிடுவோம் கண்டிப்பா. சூப்பர் சூப்பர். அடுத்து இப்ப கல்வி சார்ந்து பாத்தீங்கன்னா செய்தி தொகுதியில கல்வி சார்ந்து என்ன மாதிரி நீங்க அந்த முன்னேற்றங்களை எடுப்பீங்க? எந்த மாதிரி இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு கலைக்கல்லூரி வந்திருக்கு. ஓகே அது ஒரு ஸ்கூல்ல குட்டியா வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 4.5 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் வரட்டும், அதை நம்ம கடைக்கல் நாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல் நாட்டுவோம். அதுக்காக அரசியல் காரணங்களுக்காக இப்பதான் பண்ணிருக்காங்க. இனிமே இப்ப நம்ம வந்ததான் அதை நல்லபடியா பண்ணி அது ஒரு பெரிய கல்லூரியா கட்டி இப்போ கலைக்கல்லூரி மட்டும் வந்திருக்கு. நம்ம ஐடிஐ அந்த மாதிரி கல்லூரிகளும் கட்டி அதை நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நல்லா. கண்டிப்பா கண்டிப்பா படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? நிச்சயமா. அப்ப செய்தி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மீனவர் பகுதிகள் வந்து நிறையவே இருக்கு. ஆமா, மீனவர் பகுதியோட முக்கியமான தேவைகள் என்னவா இருக்கு? இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த பகுதிக்கு வந்தீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் செய்வீங்க உங்களுடைய? இப்ப அந்த வலைகள்லாம் உலர்த்துறதுக்காக ஒரு கூடாரம் ஒரு பெரிய பில்டிங் மாதிரி கட்டி அவங்களுக்கு ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்கணும். ஓகே ஓகே அதுக்கப்புறம் அந்த போட்லாம் நிறுத்தறதுக்காக படகு எல்லாம் வந்து நிறுத்தறதுக்காக ஒரு இடம் நம்ம அலகட் பண்ணி அதுக்கு ஒரு தனி இடம் கொடுக்கணும். ஏன்னா அந்த கடல் அதுக்கப்புறம் அரிப்பு அதிகமா ஆமா ஏற்படுறதுனால கடல் அரிப்பு அதிகமா ஏற்படுது. பாதுகாப்பான இடத்துல அந்த ஓகே அதை நிறுத்தணும். கடல் அரிப்பு அதிகமா ஏற்படுறது இப்போ கடல் அரிப்பு அதிகமா ஏற்படுறதுனால அங்க ஒரு பாறைகள் எல்லாம் கொட்டி நம்ம வந்து அரிப்பு ஏற்படாத அளவுக்கு தடுக்கலாம். சீற்றம் அதிகமா இல்லாத அளவுக்கு தடுக்கணும். ஓகே சூப்பர் அடுத்து சூப்பர். கண்டிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா இது டீசல் இப்போ மானியத்துல டீசல் கிடைக்குது எல்லாருக்கும். அது இப்ப சரிவர மீன் பிடிக்க கிடைக்குதா சரிவர தெரியல. கிடைக்குதா கண்டிப்பா அப்படின்றது தெரியல. அதை நம்ம வந்துட்டு சரிவர கிடைக்கிற மாதிரி பண்ணணும். கண்டிப்பா நிச்சயமாவே மீனவர் பகுதி மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சரியான ஒரு இதுதான் நீங்க பண்ண போறது. கண்டிப்பா. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு இந்த பகுதியில எந்த மாதிரி இருக்கு? இன்னைக்கு நிறைய படிச்ச இளைஞர்கள் நிறைய இந்த பகுதியில் இருக்காங்க. இந்த பகுதியில வேலை வாய்ப்புகள் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் உருவாக்குவீங்க? ஏன்னா இது அதிகப்படியாக பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களை கொண்ட பகுதி இது. ஆமா, அப்படிங்கும்போது படிச்ச இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும்? இப்ப நம்ம வந்து விவசாயத்தை அரசு பணியா மாத்துவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா அது வந்ததும் நடக்கும். அரசு பணியா எப்படி மாத்துவோம் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கும். கண்டிப்பா அந்த கேள்வி எப்படின்னா இப்போ நிறைய இப்ப பெரிய ஒரு நிலம் வச்சிருக்கவங்க அவங்க கிட்ட நம்ம குத்தகை எடுக்கலாம். சிறு குறு விவசாயிகள்லாம் குத்தகை எடுக்க அவங்களே நம்ம விவசாயத்தை ஒரு அரசு பணியா மாத்தினோம்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நல்லபடியா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்குலாம் 60 வயசுக்கு மேல இருக்க விவசாயிகளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு இப்போ மத்த இதெல்லாம் இருக்குல்ல 60 வயசுக்கு மேல ஆச்சுன்னா அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கிற மாதிரி மூத்த குடிமக்கள் அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி சலுகைகள் விவசாயிகளுக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்போ இப்ப இதை வச்சு நம்மளால என்ன மண் வளம் சார்ந்து என்ன தொழிற்சாலை அமைக்க முடியுமோ அந்த தொழிற்சாலை அமைச்சு படித்தவர்களுக்கு நம்ம கண்டிப்பா வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். கண்டிப்பா. இந்த பகுதியில அதுலயும் குறிப்பா செய்யூர் தொகுதியில பாத்தீங்கன்னா இந்த பனையேறிகள் வந்து அதிகமா இருக்காங்க. ஆமா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய அந்த பனையேறிகள் வந்து கல் இறக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டு தினந்தோறும் போராடுறத நாங்க பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா அவங்களுக்கான தீர்வு என்னவா இருக்கும்? நம்ம நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து அண்ணா ஆல்ரெடி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. பனையேறிகளுக்காக கல் இறக்கி போராட்டம் பண்ணியிருக்காரு. நம்ம கண்டிப்பா நம்ம வந்தோம்னா நம்ம தொகுதிக்கு நம்மளால முடிஞ்சது நம்மளோட அரசாங்கம் இதுக்கு முடிஞ்ச மாதிரி நம்ம அதுக்கு அப்ரூவல் கொடுத்து நம்ம பண்ணலாம். கல்லேறி கண்டிப்பா போதை அழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு மாற்றா நமக்கு வேணும். கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னாக்கா போதை கலாச்சாரம் இன்னைக்கு நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு. அது தொடர்ந்து நிறைய குற்றங்களும் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்படி தமிழகத்துல வந்து தொடர்ந்து அதிகரித்து இருக்கிற இந்த குற்றங்கள்ல போதை சம்பந்தமான குற்றங்கள் நிறைய இருக்கும்போது செய்யூர் தொகுதியில இந்த விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்கு உங்களோட முயற்சி என்னவா இருக்கும்? இப்போ நம்ம போதையும் ஃபுல்லா அழிக்கணும். இப்போ வந்துட்டு டாஸ்மாக் அங்கங்க இருக்கு. அத முதல்ல நம்ம என்னென்ன இப்போதைக்கு வந்ததுமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னென்ன இது அரசாங்க இதுல இல்லாம இருக்கு. லைசன்ஸ் முடிஞ்சு நிறைய ரன் ஆயிட்டு இருக்கும். தேவையில்லாத இடத்துல நிறைய ரன் ஆயிட்டு இருக்கும். ஆமா 24 மணி நேரம் இயங்குற கடைகள் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். அதை அடுத்து நம்மளால அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை உடனடியா குறைக்க முடியாது. அடுத்தடுத்து வர வர படிப்படியாக அனைத்தையும் குறைச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த போதை கலாச்சாரம் போதை கலாச்சாரம்னா உங்களுக்கு அந்த கஞ்சா அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு.
அதை முதல்ல தடுக்கணும். ஏன்னா அதனாலதான் பாலியல் தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. இப்ப இப்ப நம்ம தடுக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா காவல்துறை இருக்கு. ஆமா. பட் காவல்துறையாலே அதை தடுக்க முடியல. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நடைபெற்று இருக்க ஆட்சியில நீங்க தினந்தோறும் செய்திகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பகுதியில கிட்டத்தட்ட இப்போ கூட தொடர்ந்து இந்த மதுராந்தகம் பக்கத்துல ஆமா பாதாள வைத்து சிறுமி ஆமா பாலியல் சரிங்க. நடந்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பகுதியில் அரங்கேற்றி தான் இருக்கு. இப்போ உங்க நாம் தமிழர் கட்சி வரும்போது காவல்துறையை எந்த அளவுக்கு நீங்க அதை கரெக்டா வழி நடத்துவீங்க? எந்த மாதிரியான சட்டதிட்டங்கள் வந்து கடுமையாக்குவீங்க? கண்டிப்பா சட்டதிட்டங்களை கடுமையாக்குனாதான் எல்லாமே மாறும். வந்த வந்ததும் நம்ம வந்ததும் என்ன பண்ணணும்னா போலீஸ் இப்ப காவல்துறை கிட்டதான் நம்ம முதல்ல சொல்ல வேண்டியதா இருக்கும். இங்க இப்ப நம்ம கல்லு மரம் ஏறுறாங்க, அவங்கள போயிட்டு பாலை அறுத்து அவங்களால போட முடியுது. கல்லு மரத்தை இப்ப கல்லு தூக்கி போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க. இயற்கையான ஒரு உணவு அது. இயற்கையான உணவு அதையே அதை பண்றாங்க. அப்ப அவங்களால போதைப் பொருளை தடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டா முடியாதுன்னுலாம் ஒண்ணுமே இல்ல, முடியும் அவங்களால. ஆனா கண்டிப்பா பண்ண அரசியல் வைக்கலாம். தலையீடு காரணமா தான் காவல்துறை எங்களால சரியாவே ஒரு விஷயத்த வந்து கையாள முடியல. எங்களால நடவடிக்கை எடுக்க முடியல. நாங்க ஒருத்தவங்க கைது பண்ணி கொண்டு வந்து வச்சா உடனே ஒரு அரசியல் சார்ந்து அழுத்தங்கள் எங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி சார்பா நீங்க ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரியான அரசியல் அந்த அழுத்தங்கள்லாம் எப்படி தடுப்பீங்க? அழுத்தங்கள் இருக்கும். எதுக்காகன்னா போதையை தடுக்கிறதுக்கான அழுத்தங்கள் கொடுப்போம். ஓகே. தடுக்கிறதுக்கு அவங்க வேலை செய்யறதுக்கான கரெக்டா வேலை செய்யறதுக்கான அழுத்தங்கள் கொடுப்போம். ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். இந்த அதிகப்படியான கிராமங்களை கொண்ட இந்த செய்தி தொகுதியில கிராமத்துடைய கட்டமைப்புலாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப நீங்க ஒவ்வொரு கிராமமா போயிட்டு நீங்க வாக்கு ஆமா சேகரிப்பீங்க. ஆமா இந்த கிராமத்திலோட ரோடு வசதி இல்ல அந்த பேருந்து வசதி இது மாதிரிலாம் ஏன்னா இன்னுமே பேருந்துகள் போய் சென்றடையாத கிராமங்கள் நிறைய இருக்கு இந்த இருக்கு. பகுதியில. அப்படி இருக்கு இதுக்கு உங்களுடைய நடவடிக்கை என்னவா இருக்கும்? கண்டிப்பா சாலை வசதின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் தேவையான ஒண்ணுதான். வந்ததுமே நம்ம வந்தா சாலை வசதி எல்லாமே செய்து தரப்படும். அனைத்து குடிமக்களுக்கும் சாலை வசதி செய்து தரப்படும். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வீடா வாக்கு கேட்க போகும்போதுதான் தெரிஞ்சது, நிறைய வீடு பட்டா இல்லாம இருக்காங்க. பட்டாவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க அரசியல் காரணமா அதுல ஒரு அரசியல் பண்றாங்க. ஒரு பகுதி மக்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க, ஒரு சில பகுதி மக்கள் அப்படியே இருக்காங்க, அதாவது தங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல. மட்டும் ஆமா, கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. நான் இப்ப போயிட்டு வாக்கு சேகரத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். பட்டா இல்லாம நிறைய பேரு இப்ப நீர்பிடி இடத்துல இருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு பட்டா தரல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, ஓட்டர் ஐடி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் அரசோட எல்லா ஆவணங்களும் வச்சிருக்காங்க. எல்லா ஆவணம் வச்சிருக்காங்க. நீர்பிடி இடத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்து நீர்பிடி இடத்துல வரும்போதே சொல்ல வேண்டியது என்ன, இது நீர்பிடி இடம், இங்க வீடு கட்டாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு இடம் அவங்களுக்கு அலகேட் பண்ணி கொடுத்துருந்தா அங்க போயிட்டு வீடு கட்டி அவங்க வாழ்ந்துருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பண்ணாம அந்த மக்கள் அப்படியே வச்சிருக்காங்க ஓட்டுக்காக இத்தனை மட்டும். ஆண்டு காலமா இப்ப அவங்க இருக்காங்கன்னு அவங்களோட கோரிக்கையை எப்பயுமே வச்சுட்டே தானே இருப்பாங்க. கோரிக்கை எங்களுக்கான ஒரு பட்டா வழங்குங்க, எங்களுக்கான இடம் எங்களுக்கு ஆமா இருக்குது. ஆனா இத்தனை ஆண்டு காலம் இந்த அரசு வந்து செவி சாய்க்காம இருக்கு. செவி சாய்க்காம இருக்கு. நாங்க ஓட்டு கேட்க போகும்போதுதான் மக்கள் வந்துட்டு எங்க கிட்ட பேசுறாங்க, எல்லாரும் ஓட்டு கேட்டு வரீங்க, நாங்க எல்லா டைமும் சொல்றோம், ஆனா கரெக்டா 5 வருஷம் முடிஞ்சதும் ஓட்டு கேட்க மட்டும் எல்லாரும் போறாங்க அங்க. கண்டிப்பா. இதை நம்ம வந்து மாத்தலாம். நிச்சயமா. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அரசியல்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு விஜயின் வருகை பாத்தீங்கன்னா, இப்ப அரசியல்ல வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா, அதிக இளைஞர்கள் வந்து கொண்ட ஒரு இதுவா இருக்காங்க. ஆனா அந்த அவ்வளவு இளைஞர்களும் திரை கவர்ச்சிக்காக அந்த கட்சியில இருக்காங்களா? இல்ல விஜய் வந்தா ஏதாவது செய்வாருன்ற ஒரு அந்த க அந்த கட்சியோடைய தத்துவம் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு அந்த கட்சியில இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அந்த கட்சியோட தத்துவமா என்ன நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் எனக்கு தெரியல. அவங்களும் சொல்லல. அப்புறம் அப்புறம் எப்படி கேக்குறீங்க இந்த கேள்வி? அப்ப திரை ஆனா கவர்ச்சிக்காக நெறைய தானே வராங்க. இளைஞர்கள் அவர் பக்கம் போயிருக்காங்களே. அதுதான் அதுதான் திரை கவர்ச்சி தான். தத்துவம் ஒண்ணும் இல்ல அப்படின்னும் அடுத்து திரை கவர்ச்சி தானே. அப்படி இருக்கும்போது இப்போ இப்ப நீங்க இவ்வளவு தத்துவத்தோட ஆமா மண்ணுக்காகவும் ஆமா நீருக்காகவும் மலைகளுக்காகவும் எல்லாத்துக்குமாக போராடுற கட்சியா நாம் தமிழர் இருக்கு. அப்புறம் அப்படி இருக்கும்போது உங்களோட தத்துவங்கள் வந்து இன்னும் எல்லார்கிட்ட போய் சேர்ந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்களா? சேரும் நம்புறோம். இது வரைக்கும் சேர்ந்திருக்குல்ல, இன்னமும் சேரும் அப்படின்னு நம்புறோம். நம்பிக்கை தானே. கண்டிப்பா. இப்ப இந்த ஆட்சி அதிகாரம்ன்றதுதான் மிக வலிமையானது. ஆமா இந்த ஆட்சி அதிகாரம் கைக்கு வரும்போது தான் மக்களுக்கான எல்லா சேவையும் செய்ய முடியும்ன்ற ஒரு இதுல இருக்கு. இப்போ சீமான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஆ, எப்பவுமே நாங்க தனிச்சு தான் நிப்போம். எங்களுக்கான அதிகாரம் வரும்போது எல்லாத்தையும் நாங்க சரி செய்வோம்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு நாள் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா நாங்க பண்ற வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். நாங்க கண்டிப்பா தனிச்சுதான் நிப்போம். அப்பதான் எங்களால பண்ண முடியும். ஒரு சில கட்சிகள் வந்திருக்கு, கூட்டணி சேர்ந்திருக்கு, அவங்களால மத்தது பண்ணும். இப்ப அவங்க எதுக்காகவோ ஒரு காரணத்துக்காக வந்திருப்பாங்க. அவங்க அதை பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னு கேட்டா கூட்டணியில இருக்காங்க. இப்ப நம்மளும் கூட்டணியில் போயிட்டா நம்மளால பண்ண முடியுமா? மக்களுக்கு பண்ண முடியாதுல்ல. நம்ம சொல்றது எல்லாத்தையும் நம்ம தனிச்சு இதை பண்ண முடியுமா? கண்டிப்பா. அது பண்ண முடியாது. அதனாலதான் தனிச்சு நிக்கிறோம். நாங்க சொல்றதை செய்வோம். ஏன்னா அதனாலதான் தனிச்சு நிக்கிறோம். இப்போ செய்ய தொகுதிக்கு உட்பட்ட நிறைய அரசு கட்டடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஒரு டேமேஜான பொசிஷன்ல இருக்கு. அந்த வில்லேஜ் ஆஃபீசர், அந்த விஓ ஆஃபீஸா இருக்கட்டும், ஆர்ஐ ஆஃபீஸா இருக்கட்டும், நிறைய அரசு கட்டடங்களே ரொம்ப பழுதாகுற இந்த மாரி பொசிஷன்ல இருக்கு. ஆனா தொடர்ந்து செய்யூர் தொகுதி அறிவிச்ச அதாவது கிட்டத்தட்ட 3 எம்எல்ஏஸ் வந்துட்டாங்க செய்யூர் தொகுதியில. ஆனா இன்னுமே சரி செய்யப்படாத பிரச்சனைகள் நிறைய இருந்துட்டு தான் இருக்கு.
ஸோ நீங்க வந்து இந்த செய்தி சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது அதை எந்த மாதிரி நீங்க கையாண்டு அதை வந்து சரி செய்வீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கான வரையறை கொடுத்து கண்டிப்பா பண்ணி முடிக்கப்படும் என அனைத்தும். இப்போ செய்தி தொகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமோ மக்களை போய் சந்திச்சாதான் நம்மளுக்கு தெரிய வரும். ஆமா, சரிங்களா? ஏன்னா இப்போ இப்போ நீங்க செய்தி தொகுதிக்கு நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் வரும்போது மக்களோட பிரச்சனைகளை எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அதுக்கான முன்னெடுப்பு எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க முன்னெடுப்பீங்க? இப்ப இருக்க சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ உங்களுக்கு தெரியும், பனையூர் பாபு. அவர் வந்துட்டு பனையூர், சென்னையில இருக்க பனையூர். ஓகே. அவர் எப்படி அவரு வந்துட்டு மக்களை சந்திச்சாரா அப்படின்னு கேட்டா எல்லாரும் கடினம் தான். அவரை போயிட்டு ஒரு ஆள் பாக்கணும் ஏதாவது வேணும் அப்படின்னா. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் இங்க செய்யூர் தொகுதியோட இங்கதான் பிறந்து இங்கதான் வளர்ந்துருக்கேன். சொந்த மண்ணு, என் மண்ணு. இங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை தீக்கணும்ன்றது என்னோட கடமையா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஒவ்வொரு மாதமும் குறைத்திருக்கும் நாள் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் போடப்படும். அதை கேட்டு கண்டிப்பா அவங்களோட தேவைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணப்படும். இப்ப இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப இந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியாம அதாவது மக்களோட மிக நீண்ட நாளுக்கு ஒரு கோரிக்கையா இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, விவசாயம் பண்றதுக்கான அந்த வாழ்வாதாரம், அதாவது அது பண்றதுக்கான அந்த முதலீடோ இல்ல நிலங்களோ இந்த மாதிரி வந்து வசதி படைச்சவங்க பெரிய பெரிய ஆளுங்க மட்டும்தான் இடத்த வச்சுட்டு இருக்காங்க. நாங்க வந்து தினத்தேரி கூலிக்கு தான் போக வேண்டியதா இருக்கு. ஸோ நாங்க விவசாயம் பண்ணாதான் எங்க குடும்பம் வந்து முன்னேறும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பகுதியில் விவசாயத்தை பெருக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினரா நீங்க வரும்போது அதுக்கான பணி என்ன முன்னெடுப்பீங்க? அதுக்கான செயல்பாடு கண்டிப்பா அண்ணா சொல்லியிருக்காரு விவசாய அரசு பணியா மாற்றுவோம். கண்டிப்பா நான் செய்யூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வேட்பாளர் இப்ப இருக்கேன். எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா விவசாயத்தை அரசு பணி ஆக்குவோம். எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மண் சார்ந்த இடம் இந்த மாதிரியான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கீங்க. ஆமா, இத படிக்கும் போதே நல்லா இருக்கு. இது செயல்முறையில வந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து? கண்டிப்பா செயல்முறையில வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனாலதான் நம்ம தனிச்சு நிக்கிறோம். கண்டிப்பா இப்ப நான் வந்து சட்டமன்ற தொகுதியா மாறி உறுப்பினர் ஆயிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணா சொன்ன மாதிரியே எல்லாமே நடக்கும். விவசாயத்தை அரசு பணியா மாத்துவோம். நீர் வந்துட்டு எல்லா சுத்திகரிக்கப்பட்ட நீர் அனைத்து நமக்கு மட்டும் இல்ல, அது அனைத்து உயிர்களுக்குமான ஒரு தேவை வந்துட்டு நீர். அது அனைத்து உயிர்களுக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா கல்வி இலவசம், தரமான இப்பவும் கல்வி இலவசம் தான், தரமா இருக்கா அப்படின்றது டவுட் தான். தரமான கல்வி இலவசமா கிடைக்கும். நிறைய தனியார் பள்ளிகள் அதிக பெருகி இருக்கு. அரசு பள்ளியில சரியான கட்டமைப்போ சரியான வசதி இல்லாததுனாலதான் எல்லாமே ஏழை மக்கள் எப்படியாச்சும் கடன் பட்டாச்சுன்னு போயிட்டு தனியார் சூழ்நிலை இருக்கு. மருத்துவமும் அதே மாதிரி தரமா கிடைக்கும், எல்லாம் அனைவருக்கும் தரமா கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஈரானுக்கு 2 நாட்டுக்கு அங்க போர் நடக்குது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்குது, ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியால ஒரு அடிப்படை தேவையான கேஸ் சிலிண்டர் அது வந்துட்டு நம்ம கிடைக்க முடியாத அளவுக்கு நம்ம இந்தியா இப்ப இருக்கு. அதை மாற்ற அளவுக்கு அண்ணன் சொல்லியிருக்காரு. பயோகேஸ் ஆமா மிகப்பெரிய தட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அந்த மாற்று சக்தியை நம்மளே உருவாக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சொல்லியிருக்காரு மாடு எல்லாத்தையும் எல்லாமே அரசு பணியா மாத்துவோம். ஆடு மாடு மேய்த்தல் எல்லாத்தையும் அரசு பணியா மாத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணியா மாத்தினா அதுல வர கழிவுகளை வச்சு நமக்கு தேவையான இத்தன் மீத்தன் எல்லாம் எடுத்துக்கலாமே. தற்சார்பு பொருளாதாரத்துல நம்ம முன்னேறிக்கலாம். தற்சார்பு பொருளாதாரத்துல எந்த நாடு முன்னே இருக்கோ அந்த நாடுதான் வளர்ச்சி பெற்றலாம். நிச்சயமா மேடம். நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு செய்யூர் தொகுதியுடைய வேட்பாளரா நீங்க தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? குடிநீர் விற்பனைக்கு அல்ல, அனைத்து உயிர்களுக்குமான தேவை. அதனால என்ன சொல்ல வரோம் அப்படின்னா குடிநீர் வந்துட்டு விற்பனைக்கு இல்லாம எல்லா உயிர்களுக்குமான தேவைன்றதுனால எல்லா உயிர்களுக்குமே நல்ல குடிநீர் தரமாக போய் சேரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் தரமாக இலவசமாக கிடைக்கும். மருத்துவம் முதல்வருக்கு என்ன முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதே மருத்துவம் கடைக்கோடி மனிதனுக்கும் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அரசு வேலைகள் இருக்காங்கல்ல, அரசு பணியில இருக்கவங்க, அரசாங்கமா எம்எல்ஏ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்தா தானா அந்த மருத்துவமனை தரம் உயரும். விவசாயம், ஆடு மாடு வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், கூடை பின்னுதல் இது எல்லாத்தையுமே அரசு பணியா மாற்றுவோம்.